World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சிவசூரன் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அவரை சிறப்புரையாற்ற வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பின்னாடி தூங்குறவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துருங்க. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சா உங்க தூக்கம் கலைஞ்சிடும். அதனால இப்பயே எந்திரிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், தூக்கம் இருக்காது. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா புராண கால பரிகாரம். புராணம்னா என்ன? எல்லாருக்கும் தெரியும். புராணம் அப்படின்னா என்ன, இதிகாசம்னா என்ன. அதாவது புராணம் என்பது அப்படின்னா என்னன்னா 5 லட்சணங்கள் இருக்கணும் அந்த புராணத்துல. இந்த 5 லட்சணம் இல்லைன்னா அதுக்கு பேர் புராணம் அல்ல. இதிகாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு 2 லட்சணம் இருக்கு. 2 லட்சணம் தான் இதிகாசத்துக்கு. ஆனா புராணத்துக்கு 5 லட்சணம் இருக்கணுமா? அப்போ அந்த 5 லட்சணங்கள் என்ன? ஒருத்தர் வந்து உங்ககிட்ட என்ன கேட்கிறாங்க, பழைய புராணம் பேசாத அப்படின்றாங்க. அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு தவறான விஷயம் தெரியுங்களா? விஷதி வியாசகா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகள் மஜம் பராசராத் மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதிம். வியாசருக்கு ஏன் வியாசர்னு பேர் வந்ததுன்னா பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணுவார், கொடுக்கிறாராம். ஒரு அரச மரம் இருக்குன்னா அந்த அரச மரத்துல எத்தனை இலைகள் இருக்கோ அத்தனை வேதங்கள் இருக்கான். நமக்கு பிரிச்சு பிரிச்சு சேர்த்து சேர்த்து கொடுக்கறனால தான் அவருக்கு வியாசர்னு பேரா. ராமாயணம் மகாபாரதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடக்கும் போது அப்படி எழுதுனாங்க. புராணம் என்பது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதுனது. அதனால்தான் புராணத்தை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒருத்தர் சொல்ற கருத்து சரியா தவறா அப்படின்னா யார்கிட்ட கேட்போம்? நம்ம கொஞ்சம் படிச்சவங்கிட்ட கேட்போம். அப்புறம் யார்கிட்ட கேட்போம்? இன்னும் கொஞ்சம் படிச்சவங்கிட்ட கேட்போம். இந்த 2 பேருக்குமே விளக்க சொல்ல தெரியல. 2 பேரும் தப்பா சொல்றாங்க. யார்கிட்ட பார்க்கணும்னா புராணத்துல போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த புராண பிரமாணம் இருக்கணுமா ஒவ்வொரு பேச்சிலையும். இப்ப நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அதுக்கு புராணத்துல அந்த பிரமாணம் இருக்கணும். அப்போ அந்த பிரமாணம் இருக்கும் செயல்ல மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமா? அப்போ இதிகாச புராணாபியாம் வேதம் சௌம பிரம்மயத்து. இதிகாசத்துல இல்லாததுலயும் புராணத்துல இல்லாத ஒருத்தன் பேசினா அந்த கருத்தை ஏத்துக்காதன்னு சொல்லு சாஸ்திரம். சாஸ்திரம்னா என்ன? சாசனாது சாஸ்திரம். எந்த காலத்திலையும் அழிக்க முடியாது, அழியாது அப்படின்னா அதுக்கு பேர் சாஸ்திரம்னு பேரு. யாராலையும் மாற்ற முடியாதுன்னா அதுக்கு பேர் சாஸ்திரம்னு பேரு. அப்போ அந்த சாஸ்திரத்தை கண்டறிவது யார்? ஜோதிஷத்துக்கு என்ன பேரு? கண்ணுன்னு பேரு. மகாவிஷ்ணுவோட சரீரத்துல ஜோதிஷத்துக்கு கண்ணுன்னு பேரு. அப்ப அந்த கண்ணை பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த புராணத்தை ஒழுங்கா படிச்சவங்களுக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சாத்விக புராணங்கள் 6, ராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6. அப்போ இந்த சாத்விக புராணங்கள்லாம் ஸ்ரீமன் நாராயணன் பத்தி சொல்லக்கூடியது. ராஜச புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மதேவரை பத்தி சொல்லக்கூடியது. தாமச புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவனை பத்தி சொல்லக்கூடியது. அப்போ இந்த சாத்விக புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் படிக்கிறதுக்கே நமக்கு பல காலமாகுது. அதுல அங்கங்க ஒரு துளிகளை பார்க்கலாம். இப்போ அந்த துளி என்ன? ஒருத்தருக்கு ஆரோக்கியம் வேணும். ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஆயுர்வாதம் வாங்கும் போது முதல் சொல்றது தீர்க் ஆயுஷ்மான் பவா, ஆயுஷோடு இருணி அப்படின்றாங்க. அடுத்த வார்த்தை என்ன? ஆரோக்கியத்தோடு இரு. அப்போ அந்த ஆரோக்கியம் எப்ப நமக்கு வரும்? ஆரோக்கியம் எப்ப வருங்க? அப்பனா அந்த ஆரோக்கியம் கொடுக்கிற காலத்துல நோய் வந்தப்ப ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தில் ஸ்நானம் பண்ணும் போது நமக்கு மறுபடியும் நோய் வரதுக்கான கால அவகாசம் மாறுமா?
நல்லா சொல்றேன், பரிகாரம் என்பது தன்னை பலப்படுத்திக் கொள்ளும் கருவி. இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இல்ல, இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ அந்த பலப்படுத்திக் கொள்ளும் கருவியை பார்க்கிற ஞானம் யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். அப்ப அந்த ஞானம் நமக்கு இருந்தால் போதும், நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வழி எங்க இருக்கு? புராண கால பரிகாரத்துல இருக்கு. அப்ப அந்த புராண கால பரிகாரத்துல முதல் பார்க்கக்கூடியது ஆரோக்கியம். நோய் வந்துருச்சு ஒருத்தருக்கு, பரிகாரம் மறுபடியும் சொல்லிட்டேன், யாருக்கு அஃபெக்ட் ஆகுதோ அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தீர்வுகள். அப்ப நோய் வந்துருச்சு ஒருத்தருக்கு, அப்ப அந்த நோயை போக்கிக்கணும் என்ன செய்யணும்? மருத்துவர்கிட்ட போறோம். எந்தெந்த காலகட்டத்தில் மருத்துவத்திட்ட போய் கூட குணமாகாது சொல்லப்படுது புராணத்துல. எல்லாரும் எழுதிக்கோங்க. ஆயில்யம், சதயம், திருவாதிரை, சுவாதி, பூரம், பூராடம், கிருத்திகை, பரணி ஆகிய கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சிரவாரம் என்ன சொல்லக்கூடிய சனிக்கிழமையோ வந்தால் அந்த சமயத்தில் நவமி, சஷ்டி, துவாதசி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற திதிகளும் கூடியிருந்தாலும் எந்த நோய்க்கும் குணமாக முடியாத சூழல் உருவாகுமா? அப்போ நோய் நம்ம பார்க்கும்போது, நோய்க்கு மருந்து தேடும் போதும் நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் குணமாகுமா? ஆடி மாதத்தில் பிறந்த ஆணுக்கும் ஆடி மாதத்தில் பிறந்த பெண்ணுக்கும் ஆடி மாதத்தில் திருமணம் செய்தால் குழந்தை பேரு கிடைப்பதில்லை, சண்டை சச்சரவுக்கு இதற்கான பரிகாரம் எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டீங்கன்னா இதான் ஒண்ணு சொன்னீங்கன்னா ஒரு பரிகாரம் செய், ஒரு பரிகாரம் செய், பரிகாரம் செய் அப்படின்னா தீர்வே இல்லாத பரிகாரத்துக்கு தீர்வு சொல்றாங்க. இப்போ முதல்ல ஒரு டிவி சேனல் ஓபன் பண்ணா தனத்தாரை இயக்குவது எப்படி, கர்ணநாதனை இயக்குவது, இந்த ரெண்டு தனத்தாரைக்கும் கர்ணநாதன் தவிர வேற எதுவுமே இல்லையா ஜோசியத்துல? அதான சரியா சொல்றாங்கன்னா அப்படின்னா அதுவும் சரியா சொல்லல. தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவர்கள் மூலா நட்சத்திரத்தில் ஆணும், தைத்துளை கர்ணத்தில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரம் பெண்ணும் அவங்க தான் என்ன பண்ணும்? பரிகாரம் பண்ண பழிக்கும். எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது? பரிகாரத்தை தேடக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், புராண கால ரெக்கார்டே இருக்கு. அப்போ ஒரு கர்ணத்தை நான் தான் கர்ணத்தை தெரிஞ்சுக்கிறேன், நான் தான் பப்ளிஷ் பண்ண சொல்றதுக்கு அத்தாரிட்டி யாருக்குமே கிடையாது. அத்தாரிட்டி இருக்க ஒரே ஒரு ஆள் யாருன்னா பராசரர். பராசர சமயத்தில் அது இருக்கு. அப்போ அத்தாரிட்டி பர்சன்ஸை நம்ம விட்டுட்டு நம்மளே என்ன பண்ணோம்? காப்பி ரைட்டர் ஒரு பஞ்சாங்கம் இருக்கு, அந்த பஞ்சாங்கம் வச்சிருக்காரு. அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா காலப்பிரகாசில் இருக்கிறதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க நூல்களில் இருக்கக்கூடியதும் கதையை கட் பண்ணி போட்டு நான் போட்ட பஞ்சாங்க இந்த புத்தகத்தை மறுபடியும் நீங்க காப்பி பண்ணக்கூடாது. யாருக்குமே காப்பி ரைட்ஸே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷன் சமயத்தில் உங்க வாத்தியாருடைய அனுபவம் என்ன இருக்கு? புத்தகம் ஒண்ணு சொல்லும், நடைமுறையில் ஒண்ணு இருக்கும், அது அந்த காலதேச வர்த்தமானத்தில் நீங்க எப்படி அதை அனுஷ்டிக்கணும்னு இருக்கு. அதை முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்ப குணமாகும்? அப்ப இந்த காலத்துல போனா நமக்கு என்ன ஆகாது? மறுபடியும் நோய் வருமா? அப்ப இதுக்கு பரிகாரமே கிடையாது. பரிகாரம் இல்லாத விஷயத்துக்கு பரிகாரம் டச் பண்ணீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுக்கு என்னவும் சொல்யூஷனை தராது. சரிங்களா? ஆரோக்கிய ஸ்நானம் ஒண்ணு இருக்கு. ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் எந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்துக்காக ஸ்நானம் பண்ணணுமோ அந்த காலத்தை மறந்துட்டாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, மருத்துவரால குணமாகி வந்துட்டாரு. அப்போ அந்த ஆரோக்கியம் மேலும் பெருகணும்னா என்ன பண்ணணும்? எந்த காலகட்டத்தில் தலஸ்நானம் பண்ணணுமோ அந்த தலஸ்நானத்தை மறந்துட்டாங்க. அதான் நோய் குணமாயிடுச்சே. நமக்கெல்லாம் என்ன இருக்கும்? எப்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிறவங்களோ வைத்தியர் பின்னாடி ஓடுவோம், எப்ப குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை வருதோ ஜோசியம் பின்னாடி ஓடுவோம். அப்போ தீர்வு முன்னாடியே தெரிஞ்சுக்காம தீர்வுக்கு அப்ப அடுத்த வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சு வழி தெரியாம நம்ம என்ன பண்றோம்? அடுத்தடுத்து என்ன பண்றோம்? நம்ம செய்யறோம். அப்போ ஆரோக்கியம் பெருகும்னா ஆரோக்கிய ஸ்நானம் ஒண்ணு இருக்கு. அது எந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், பண்ணக்கூடாத காலங்கள்லாம் சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் வாத்தியார்கிட்ட போய் ரெண்டு விஷயம் கேட்பாரான். நான் நல்லா படிக்கணும்னா வழி சொல்லுங்க, நான் மேலும் படிக்கணும்னா வழி சொல்லுங்க. எந்த குழந்தை போய் என்ன பண்ண நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதில்ல. அப்போ அதுக்கூட வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புனர்பூசம், ஆயில்யம், ரேவதி, ரோகிணி, மகம், உத்திரம், உத்ராடம், மிருகசீடம், உத்திரட்டாதி இந்த 10 நட்சத்திரத்தில் வரும் காலத்துல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர
அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை இந்த காலத்துல மங்கள லக்னம். இதுவரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மங்கள லக்னம் ஒண்ணு இருக்கு. நம்ம ஆரோக்கியம் பெருகிறதுக்கு மங்கள லக்னம் இருக்கு. மேஷ லக்னம், தனுசு லக்னம், சிம்ம லக்னம். இந்த மங்கள லக்ன காலத்துல ஸ்நானம் செய்பவனுக்கு உடல் உபாதையும் குறையும். வைத்தியர்கிட்ட போய் குணமாகலனா கூட என்னாவும் அந்த காலகட்டத்தில் கடைபிடிச்சிங்கன்னா மறுபடியும் அந்த நோய் வராம காப்பாற்றிக் கொள்ளலாம். கேட்டை, உத்திரம், திருவோணம், திருவாதிரை ஆகிய காலங்கள்ல எப்போதும் தைல ஸ்நானம் பண்ணக்கூடாது. தைல ஸ்நானம் பண்ணீங்கன்னா மறுபடியும் நோய் தீண்டுமா. அப்போ இதான ஒரு நிர்பந்தம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அமாவாசையில தைல ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்போ தீபாவளி அன்னைக்கு அமாவாசைனா தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்லியிருக்கார், அந்த தைலத்துல நான் ஐக்கியமாகிறேன்னு சொல்றேன். லக்ஷ்மி தேவி சொல்றாங்க, அந்த தீர்த்தத்தில் நான் வந்து என்ன பண்ண ஐக்கியமாகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலம் கூட சூரிய உதயத்துக்கு முன்னதான் தலை ஸ்நானம் பண்ணணும். சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா அது தோஷமாயிடும். அப்போ அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணணும். வெந்நீரில் ஸ்நானம் செய்யக்கூடாத நாட்கள் இருக்கு. அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, மாத பிறப்பு, வருட பிறப்பு, அயன பிறப்பு, ருது பிறப்பு, கால பிறப்பு, சந்தி பிறப்பு, சந்திரனும் சுக்கிரனும் இணையும் காலத்துல வெந்நீரில் ஸ்நானம் செய்தால் ரௌரவம் என்ற நரகத்தை அடைகிறான். அப்போ இதான ஒரு நிர்பந்த காலம் வந்துருச்சுன்னா ஒரு செம்பு கிண்ணம் இல்ல வெங்கல கிண்ணம், அதுல ஒரு துளி நெய்யை விட்டுட்டு தண்ணியோட கலக்கிட்டு அப்புறம் எண்ணெயை சேர்த்து தான் என்ன பண்ணும், ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணால் அதுவும் தோஷம். வியாழக்கிழமை கூடிய சுவாதி நட்சத்திரம் அன்று யாரு தைல ஸ்நானம் செய்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் ஐஸ்வர்யத்தை பெறுகிறான். அப்போ அந்த காலம் தெரியணும் நமக்கு. சரி, ஒரு யாத்திரை போறோம். உக்ரதோ நாரசிம்மச்ச புஷ்டதோ கோபிநந்தனக உபயோகோ பார்ஸ்வயோகோ ராமலக்ஷ்மணோ. யாத்திரை காலம் தனுர் மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு யாத்திரை காலம் இருக்கு. அப்போ தனுசு லக்னத்துல யாத்திரை போனா சத்ரு ஜெயம் ஆகலாம். ரிஷப லக்னத்துல யாத்திரை போனா நன்மைகள் கிடைக்கும். கடக லக்னத்துல யாத்திரை போனா பூமி லாபம் கிடைக்கும். அதே மாதிரி துலா லக்னத்துல யாத்திரைக்கு போனா வெற்றி கிடைக்குமா. அப்போ கன்னி லக்னத்துல யாத்திரை போனா நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கும். விருச்சக லக்னத்துல யாத்திரை போனா உடல் காயம் ஏற்படும். மகர லக்னத்துல யாத்திரை போனா சிறைவாசத்திற்கு ஒப்பான துன்பம் வரும். மீன லக்னத்துல யாத்திரை போனா மழை கண்டு பயப்பட வேண்டிய சூழல் வருமா. கும்ப லக்னத்துல அடிக்கடி அடிபடக்கூடிய சூழல் ஏற்படுமா. இதெல்லாம் யாரால? சந்திரனால ஏற்படுது. அப்போ சந்திரனால் வரக்கூடிய தோஷம் எங்க இருக்கு? இதுதான். அப்போ சந்திரன் வசமாகணும்னா அரங்கன் கோயில் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்தை பக்கத்துல. அங்க சந்திரனுக்கு சாப விமோச்சனம் ஆகுது. அந்த ஸ்தலத்துல போயிட்டு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரம் அன்னைக்கு பிராயச்சித்தம் பண்ணும்போது பிரயாணத்தால் வரக்கூடிய தோஷங்கள் மாறும் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா சதுர்தசி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு ஆகிய பருவ காலங்களை எண்ணெய் தேய்த்து குளிப்பவனும் பெண்ணிடம் புணர்வனும் மாமிசத்தை உண்பவனும் மகா பாதகத்துக்கு ஆளாகிறான் என்று விஷ்ணு புராணம் சொல்லுது. பகல் வேளையில் உடல் உருவு கொள்பவன் கூடாது. இதனால என்ன பண்ணும், சூரியனுடைய சீற்றங்களுக்கும் தாக்கங்களுக்கும் அதிகமா இருக்குமா. அப்போ இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, அக்னி நட்சத்திரம் வரும் காலத்துல செருப்பும் செம்பு பாத்திரமும் கொடையும் தானம் செய்பவன் அந்த தோஷத்திலிருந்து விலகப்படுகிறான். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில மாத்திக்கிறதுக்கான வழி தெரிஞ்சுக்கணும். இப்போ கருட புராணம் ஒரு புராணம் இருக்கு. புராணம் பஞ்சலட்சணம் அல்ல சாத்விக புராணங்கள்ல ஒண்ணு கருட புராணம், ஸ்ரீமத் பாகவதம், வராக புராணம். அப்போ இந்த புராணத்துல முதல் நமக்கு சொல்றது தானம். தானம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தானம்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவும் போறதுக்கு இல்ல. என்ன பண்றாங்க, தானத்தின் பலன் அறிந்து பலன் கொடுப்பவனுக்கு அது வந்து என்ன பண்ணும், அதிக பலன் கொடுக்காது. இந்த காலகட்டத்துல இந்த அவகாசம் இருக்கு, அதனால நான் தானம் பண்றேன் அப்படின்ற எண்ணெய் இருக்கிறவனுக்கு பலன் கிடைக்குமா. அப்போ கருட புராணத்துல நிறைய தானங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பருத்தி தானம் செய்பவன் கைலாசத்துல ஒரு நாளான இருப்பானாம். அப்ப இந்த பருத்தி தானம் எங்க செய்யணும் நான் தெரிஞ்சுக்கோங்க. காசி யாத்திரை எல்லாம் போறாங்க, கண்டிப்பாக காசிக்கு போனா 3 தானம் பண்ணாம வரக்கூடாது. முதல் தானம் வஸ்திர தானம், 2வது கம்பளி தானம், 3வது தங்க தானம். இது ஒரு துளியான தங்கத்தை என்ன பண்ணணும், தானம் பண்ணணும். அப்போ வஸ்திர தானம் கொடுப்பவன் கண்டிப்பாக கைலாயத்தில் கட்டாயமாக அவனுக்கு இடம் உண்டு. உபநயன காலத்தில் இருக்கிற தானத்துல பெரிய தானம் என்ன தெரியுமா,
தானம் சொல்லிட்டு மகா தானம் ஒண்ணு இருக்கு. யார் யாரெல்லாம் மாச பிறப்பிலையும் வருட பிறப்பும் ஜெனிவாரம் என்று சொல்லக்கூடிய உபநயனத்தை தானம் பண்றானோ அவன் மகா தானத்தை கொடுத்த பலனை அனுபவிக்கிறான். அப்ப மறக்காம வருட பிறப்பு காலத்துல யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ சரீர உபாதை இல்லாத இருக்குமா, அதுக்கு போய் பிரம்ம யஜ்ஞம் பண்ணவங்களுக்கு கொடுக்கணும். பருத்தி தானத்தினால் யமதூதர்கள் நரகத்தில் செல்பவன் போது கருணை காட்டுவாங்களாம். திலவோமம் செய்வதனால் யம பயம் போகும். ஜனன தீட்டு காலத்திலையும் மரண தீட்டு காலத்திலையும் ஏகாதசி விரதத்தை எக்காரத்தை கொண்டு கடைபிடிக்காம இருக்கக்கூடாது. ஜனன தீட்டா இருந்தாலும் சரி, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட தீட்டு இருந்தாலும் சரி, ஏகாதசி காலத்துல விரதம் இல்லாம இருக்கக்கூடாது, விரதம் இருக்கணும். ஆனா பூஜை செய்யக்கூடாது. சரிங்களா? ஒருவர் இறந்த மாதம் தெரியாமல் போனால், ஒருத்தருக்கு இறந்து போயிடுறாங்க, அந்த மாசமே தெரியல எனக்கு, அப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம், புரட்டாசி மாசம், மார்கழி மாசம், மாசி மாசம் ஆகிய மாதங்களில் தேய்பிர அஷ்டமியும் அமாவாசை அன்று பித்ரு பூஜை செய்தால் அந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லுது. இருக்கிற தானத்திலே மிக சிறந்த தானம் கோதானம். அந்த கோதானம் செய்பவன் இந்த நல்ல காலத்துல, இந்த மேல சொல்லப்பட்ட காலத்துல கோதானம் செய்பவன் வாழ்க்கையில கோலோகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா. பசுவுடன் கன்றும் சேர்த்து தானம் செய்பவன் வைகுண்ட வாசத்தை அடைவான். வைகுண்டம் எங்க இருக்கோ அதை அடைறான். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையான கோதானம் செஞ்சிருக்கணும். கோதானம் செய்யாம பூச நட்சத்திரத்துல அபிவிருத்தி கிடையாது. அப்ப கண்டிப்பா கோதர்ம சர்வ தர்மானாம். குடை தானம் செய்தவன் 1000 ஆண்டுகள் வருணலோகத்தில் வாசம் செய்கிறான். அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்நாள்ல ஒரு முறையான குடை தானம் செய்யணும். திருவோணம் அன்று. கட்டில் மெத்தை ஜமக்காலம் பாய் தலையணை இவைகளை தானம் செய்பவன் சந்திரலோகத்தில் 100 ஆண்டு காலம் சுகமாக வாழ்கிறான். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் வரும் காலத்தில் தானம் செய்யணும். ஏன் இந்த தானம் அன்னைக்கு செய்ய சொல்லணும்னா, அன்னைக்கு அதுக்கு விமோசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க செய்யக்கூடிய தானத்துக்குண்டான பலன் அதிகமா கிடைக்கும். வஸ்திர தானம் கொடுப்பவன் 1000 ஆண்டுகள் வாயுலோகத்தில் வாழ்கிறான். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலா நட்சத்திரம் அன்று வஸ்திர தானம் கொடுக்க வேண்டும். ஆடை மட்டும் கொடுத்தா போதாது, சால கிராமத்தையும் ஒழுக்கமானவர்களுக்கு வைதிகத்தை முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு தானம் கொடுப்பதால் சூரியன் சந்திரன் இருக்கும் காலகட்டம் வரை வைகுந்த வாசம் அவருக்கு கிடைக்கும். ரத்தம், கண், உடலில் உள்ள உறுப்புகள் தானம் செய்யும்போது அதுக்கு ஜீவதானம்னு பேரு. இந்த ஜீவதானம் செஞ்ச என்ன பலன்னா, அக்னிலோகத்துல அவருக்கு வந்து என்ன பண்ணும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குமா. ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த தானத்தை கண்டிப்பா செய்யணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆலயத்தில் கஜதானம். கஜனா யானை. யானை தானம் கொடுப்பவன் இந்திரனுக்கு சமமான ஆசனத்திலும் அப்சரசுகளுடன் நாட்டியத்தை ரசிக்கும் காலம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திராடம் அன்று கஜதானம் கொடுப்பது உத்தம பலனை கொடுக்கும். குதிரை தானமும் பல்லக்கு தானமும் கோயிலில் கொடுப்பவன் 14 இந்திரனுடைய காலம் வரை வருணலோகத்தில் வாழ்வார். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு மேஷத்தில் வரும் காலத்தில் கண்டிப்பா குதிரை தானம் பண்றது உத்தம பலனை தரும். அது மட்டும் இல்லாத திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலையும் அவங்களும் பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் தானங்களை கொடுத்து பலன் பெறுங்க. நந்தவனம் ஆலயத்துல இருந்து நந்தவனத்தை வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு மண்பாதி காலம் வரைக்கும் சுகமா வாழ்றாங்களாம். வெண்சாமரம் தானம் கொடுப்பவர்கள் 1000 ஆண்டுகள் வரை வாயுலோகத்துக்கு சுகமாய் வாழ்வார். தானியத்தை தானமாக கொடுப்பவனும் ரத்ன தானங்களை கொடுப்பவன் மறுஜன்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்க ஆயுஷுடன் கொண்டவனாக இருப்பான். இந்த ரத்ன தானம் ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் பஞ்சாங்கத்துல என்ன இருக்கு, தனிஷ்டா பஞ்சமின்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசம் வீடு அடிங்க. அப்ப தனிஷ்டா பஞ்சமின்னு என்ன, தனிஷ்டான அவிட்டம், பஞ்சமின்னு 5. இது ரெண்டும் உத்தராயண காலத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. தட்சிணாயன காலத்தில் இருந்தாதான் தோஷம். அப்போ தட்சிணாயன காலத்துல கூட ரேவதி நட்சத்திரத்தையும் பஞ்சமி திதியும் சேர்ந்து இருக்கிற காலத்துல மட்டும்தான் ரத்ன தானம் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு அந்த தனிஷ்டா பஞ்சமி கும்பராசியில் நல்லா தெரிஞ்சு, அவிட்டம் வந்து 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கும்பராசிக்கு வரணும். எக்காரந்து கொண்டு மகராசி இருந்தா தோஷம் கிடையாது.
அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அவிட்டத்துல ஒருத்தர் போயிட்டாருன்னா ஒரு தானம் சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த பஞ்சாங்கத்திலும் இல்ல, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எந்த பஞ்சாங்கத்தில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பஞ்சாங்கத்திலும் கிடையாது. பஞ்சாங்கத்துல இது இடம்பெறவே இல்லை. தனிஷ்டா பஞ்சமியில வரக்கூடிய 5 தானம் இருக்கு. நான் தானத்தை பத்தி ஏன் இவ்வளவு உன்னதமா சொல்லணும்னா, தானம் கொடுத்தால் திருப்தி ஆயிடுவார்கள் பித்ருக்கள். உங்க தோஷம் திருப்தி ஆயிடும். நீங்க தனிஷ்டா பஞ்சமிக்கு அதுல இருக்கிறது என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா தானத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா புராணத்துல தானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தனிஷ்டா பஞ்சமியில ரேவதியில் இறந்து போனால் ரத்ன தானம் கொடுக்கணும், சதயத்தில் இறந்து போயிருந்தால் சொர்ண தானம் கொடுக்கணும், உத்திரட்டாதியில் இறந்தால் வஸ்திர தானம் கொடுக்கணும். அப்போ தானம் என்பது முக்கியம். இந்த தனிஷ்டா பஞ்சமி தானம் எந்த பஞ்சாங்கத்துல இல்லை, யாரும் கடைபிடிக்கிறதும் இல்லை. அப்போ நூதன அறிவு எப்ப கிடைக்கும்? நான் முன்னையே சொன்னேன், விஷ்ணுவுடைய கண்ணில் பிறந்துதான் ஜோதிஷம். ஒரு ஜோசியருக்கு அவருக்கு என்ன தோஷம் இருக்குன்னு தெரியணும், அவர்தான் ஜோசியர். வித்வான் சர்வதோஷக்ஞன்னு பேரு. தோஷம் தெரியல அவன் ஜோசியருக்கு அடையாளம் இல்லைன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்ல. அப்போ எந்த தோஷத்துக்கு அவன் உட்படுவான், எந்த தோஷம் அவனை விட்டு விலகும் அப்படின்னு தெரியணுமா ஒரு ஜோசியருக்கு. இளையராஜா கிட்ட எல்லாரும் மியூசிக் படிக்கிறாங்க, எல்லாரும் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு, அவராலும் பேர் புகழ் வாங்கினாங்களா? அவர்கிட்ட தான் படிச்சாங்க, ஏன் வாங்கல? காரணம் இருக்கா இல்லையா? அவர்கிட்ட கேட்கிறாங்க கேள்வி, ஒரே கேள்வி கேட்கிறாங்களா, நான் ஜோதிடம் நான் மியூசிக் கத்துக்கும் போது நான் என்னுள் இருப்பதை எடுத்தேன். அவங்க எங்கிட்ட இருக்கிற நோட்ஸ் வாங்கி வாங்கி படிக்கிறாங்க. நோட்ஸ்ல இல்லைங்க, நோட்ஸ்ல எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ள எப்போ ஞானம் பறக்குதோ, எப்போ தோஷம் கண்ணுக்கு தெரியுதோ, அப்பதான் நீங்க வித்வான் ஆகிறீங்க அப்படின்னு ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்றார் மனுவுக்கு. சரிங்களா? இந்த தானிய தானம் செய்பவனும் ரத்ன தானம் செய்பவனும் வைகுண்ட பதவி அடைகிறான். பயன் கருதாமல் தானம் செய்பவன் மரண காலத்தில் உன்னதமான பிறவியை அடைகிறான். பிரம்மலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுமா? எந்த தானம் செய்தாலும் நம்மளுடைய மரண காலம் ஒண்ணு இருக்கு, அந்த மரண காலத்துல நாம செய்த தானத்தோட பலன் வந்து சேருமா? அப்போ அது சரியாக இருந்தால் பிரம்மலோகத்துல உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? அப்போ நல்ல செயல் செய்யக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் சூரியலோகம் செல்வார்கள், தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் சத்தியலோகத்தில் வாசம் புரிவார்கள். தாமரை பாத்திரம் எல்லாரும் ஸ்ராத்தம் பண்றாங்க வீட்டுல, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வஸ்திரமோ உதகும்பமோ தானம் கொடுக்கலாம், ஸ்ராத்தம் செல்லாது. ஒருத்தர் வீட்டுல இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருடம் ஒரு மனுஷனா பிறந்தா 3 கடமை. முதல் கடமை ஒரு கயா ஸ்ராத்தம் பண்ணணும். 2வது கடமை இருக்கிற காலம் வரைக்கும் அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். 3வது கடமை வருடத்துக்கு தவறாம தாயாருக்கு தனி ஸ்ராத்தம், தந்தையாருக்கு தனி ஸ்ராத்தம் செய்யணும். அப்போ அந்த ஸ்ராத்த காலத்துல ஒரு வஸ்திரமும் ஒரு உதக்கமும் கொடுக்கலாம், அந்த ஸ்ராத்தம் செல்லாதான். அப்போ செம்பு பாத்திரத்திலும் நெய் அல்லது தானம் செய்பவன் சந்திரலோகத்தில் வாசம் புரிகிறான். அந்த சுபம் சொல்லக்கூடிய அந்த 10 நாளுக்குள்ளார, அந்த 10வது நாளான மினிமம் ஒரு உதக்கமும் வஸ்திரமும் தானம் பண்ணுங்க. இதனால என்ன கிடைக்குது? காலம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது இல்ல, நீங்க செய்யற தொழில துன்பம் வராதான். அப்புறம் ஒரு கன்னிகையை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவன் 14 லோகம், 14 லோகத்திலையும் இந்திரன் ஆயுள் காலம் வரை அமராவதி பட்டணத்தில் இருப்பாங்க. அமராவதி பட்டணம்னா என்ன? இந்திரலோகம்னா என்ன? 3 விஷயம் எப்போ பூமண்டலத்தில் இருக்கும்போது இருக்குமா? விண்ணுலகம் போகும்போது அந்த 3 விஷயம் இருக்காதான். பசி இருக்காதான், தாகம் இருக்காதான், தூக்கம் இருக்காதான். அப்போ இந்த 3 விஷயம் எப்ப இருக்காது? பசி தாகம் தூக்கம் இல்லாத இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணும், நம்ம வாழணும். அப்போ அந்த வாழும் போது அவங்களுக்கு என்ன நிகழுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கர்ணன் போறாராம், தீராத பசி வந்துருதான். அதுதான் இந்த மால்யபக்ஷம். மால்யபக்ஷம் என்ன தெரியுங்களா? புரட்டாசி மாசத்தை வரக்கூடிய 16 மாசம் 16 நாள் மட்டும் கிடையாது. ஆடி மாசம் சுக்லபக்ஷம் 15 நாளும், ஆவணி மாசம் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் 15 நாளும், புரட்டாசி மாசம் கிருஷ்ணபக்ஷம் 15 நாளும் 16 நாளும், இந்த 46 நாளும் சேர்ந்ததான் மால்யபக்ஷமா. ஆலயம் என்பது லகிப்பது, மகாலயம் என்பது பித்ருக்கள் வந்து வாசம் புரிய காலம். அப்ப அந்த காலகட்டத்துல தேனும் பாயசம் கொண்டு எவன் ஒருவன் பித்ரு பூஜையை
திரையோதசியில் செய்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுறானா. அப்படி உன்னத விஷயத்த சொல்லியிருக்கு. அப்போ ஒரு கன்னிகையை ஒழுக்கமா வளர்த்து அவருக்கு தானம் கொடுக்கும் போது ஒரு கன்னியை தானம் பண்ணா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்திரன் 14 இந்திரன் காலம் வரைக்கும் நமக்கு சந்ததிகள் சுகமா இருப்பாங்களாம். பூந்தோட்டம் அமைப்பதனாலும் கைங்கரியம் செய்வதனாலும் 16 ஆண்டு காலம் துர்வலோகத்தில் சுகமாக இருப்பார். யார் யாருக்கெல்லாம் புதன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் நிறைய விஷயம் சொல்ல மாட்டேன், எப்பவுமே குறைச்சலால விஷயம் இருக்கும், அது உங்களுக்கு வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கும். புதன் திருவோணத்தில் இருந்தா இது ஆன் பண்ணிட்டீங்களா? புதன் திருவோணத்தில் இருந்தால், திருவோணத்தில் 2ஆம் பாதத்தில் இருந்தால் அவங்க தோட்டக்கலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இதான ஒரு கோயிலுக்கு போகணும், அந்த கோயில்ல உங்களுடைய சேவை ஒன்று எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, சுவாமிகிட்ட போய் தரிசனம் பண்றாங்க, வந்துடுறாங்க. சுவாமி எப்ப ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, சுவாமி எப்ப அங்க வருவார்னு யாருக்கான தெரியுமா? 3 காலத்துல வருவாராம். அந்த 3 காலம் என்ன? எங்க பிராமணர் போஜனம் நடக்குதோ அந்த இடத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்துருவாராம். எங்க மங்களார்த்தி நடக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவார்? ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்துருவாராம். எங்க யாகத்தோட பூர்ணாவதி காலம் வருதோ அப்ப கடவுள் அங்க வந்துருவாராம். அப்ப இந்த 3 காலம் நீங்க வாழ்க்கையில மிஸ் பண்ணவே கூடாது. வீட்டில் யாரோ பூஜை பண்றாங்க, அவங்க பூஜை பண்றாங்க அப்படின்னா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அதனால பாவங்களை சம்பாதிப்பது நிறைய அதிகம். ரோட்ல பாத்தீங்கன்னா சுவாமி ஊர்வலம் நடந்து போயிருக்கோம், நீங்க வீட்டில் நான் தான் மேலே கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம சுவாமி அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம போகும்போது நமக்கு நிறைய இன்னல்கள் குறையும். அப்போ சுவாமிக்காக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒவ்வொரு பலன்களை கொடுக்குது. மைக் சரியா இருக்கா? வாய்ஸ் வருதா உங்களுக்கு? ஃபைனா? ரைட், சந்தோஷங்க. அப்போ புதன் திருவோணத்தில் இருக்கிறவங்க, புதன் திருவோணத்தில் 2ஆம் பாதத்தில் யாருக்கு இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பா நந்தவன கைங்கரியம் பண்றதுல அதீதமான பலன் உண்டு. பயனுள்ள மரங்களை நடுவதும் தபோலோகத்தை அடைகிறான். யார் யாரெல்லாம் மரம் நடணும் தெரியுங்களா? குரு நீச்சமா இருக்கவங்களாம் மரம் நடுங்க. குரு திசை குரு புத்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் சரி, குரு திசை நடக்கும்போது உங்களுக்கு மரம் நட்டிங்கன்னா இல்லை பயனுள்ள மரங்களை கோயிலில் போய் வச்சிங்கனாலும் சரி, தபோலோகத்தில் வாழக்கூடிய யோகம் கிடைக்கும். ஆலயத்தில் விமானம் கட்டி கொடுக்கும் செலவை ஏற்றுக்கொள்பவன் வைகுண்டத்தில் ஒரு மண்வாதி வாசம் வரைக்கும் வாசம் புரிகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசாகம் என்பது வெளிப்பிரகாரம், பூராடம் என்பது உட்பிரகாரம். அப்போ இந்த விசாகமும் பூராட நட்சத்திரத்துல ஏதான ஒரு கிரகம் இருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல சர்ப கட்டு இருக்கும். பூராடம் 3ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு சூரியனால் சாபம் வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஆலயத்தில் விமானம் நடத்துறாங்க இல்லையா, அந்த விமானத்துக்கு உபகாரம் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல பலித்தத்தை கொடுக்கும். அடுத்தது பௌர்ணமி, டோலோ உற்சவம் செய்பவர்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவன் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான். இது செய்ய வேண்டிய நாள் பங்குனி உத்திரம். 200 ஆண்டுகள் வைகுண்டத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு உண்டு. பாருங்க, பௌர்ணமியில் யார் பிறந்தாலும் சரி, பௌர்ணமியில கிரகண புண்ணிய காலத்துல 7 நாள், கிரகணம் ஆரம்பிக்கும் முன்னாடி 3 நாள், கிரகணம் முடிஞ்சு 3 நாள், கிரகணத்தன்னைக்கு இந்த காலகட்டம் யார் வந்தாலும் சரி, யார் பிறந்திருந்தாலும் சரி,
அவங்க வாழ்நாளில் ஒரு முறையான டோலோ உற்சவம் பங்குனி உத்திரம் அன்று கண்டிப்பாக செய்யணும். இந்த கிரகண காலம் அப்படின்னா சூரிய கிரகண காலம், சந்திர கிரகண காலம். இந்த கிரகண காலத்தில் என்ன பண்ணுங்க, அவசியம் இந்த 7 நாட்களுமே தீட்டு காலம். இந்த தீட்டு காலம் ஒரு குழந்தை பிறந்தால் வாழ்நாளில் ஒரு முறையான டோலோ உற்சவம் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி போனீங்கன்னா டோலோ உற்சவம் உண்டு. திருப்பதியில் கண்ணாடி மாளிகையில் சுவாமிக்கு லட்டு பிரசாதம் கொடுக்குற இடத்துல இருந்து வெளியே வரும்போது கண்ணாடி மண்டபம் இருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு நாளும் டோலோக்ஷம் இருக்கு. இது யார் செய்யணும்னா பங்குனி உத்திரத்தில் அன்று போய் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம். அது கிரகண காலத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக செய்யணும். கிரகண காலம்னா அந்த 7 நாட்களில் எப்போ குழந்தை பிறந்தாலும் அவங்க வாழ்நாளில் ஒரு முறையான இந்த டோலோக்ஷம் செய்யும் போது வைகுண்ட பிராப்தி அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். உங்களால மற்றவங்களும் பயனடைவாங்க. பூமி தானம் செய்தால் மறுபிறவியில் நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூமி தானம் எப்படி செய்யறது? இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பூமி வாங்கி கொடுக்க தானம் பண்ண முடியுமா? அதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு சூக்ஷமம் சொல்லியிருக்கு. சார், சாஸ்திரத்தில் ஒரு சூக்ஷமம் சொல்லியிருக்கு. கிரகண புண்ணிய காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய எல்லா தானமும் பூமி தானத்துக்கு சமமானவை. கிரகண புண்ணிய காலத்தில் செய்யக்கூடிய எல்லா தானமும் பூமி தானத்துக்கு சமமானது. கிரகண புண்ணிய காலத்தில் செய்யக்கூடிய தானம் பூமியை கொடுத்ததுக்கு சமம். அப்படி கொடுக்க முடியலன்னா ஒரு சந்தன கட்டை என்ன பண்ணுங்க, இதான ஒரு கோயிலுக்கு நித்தியம் நம்மள என்ன பண்றோம், நெத்தில விபூதி வைப்பாங்க, இல்லை கோபி இட்டுப்பாங்க, இல்லைன்னா வந்து திருமணம் இட்டுப்பாங்க. ஸோ இது யார் கொடுக்கணும் அப்படின்னா புதன் யார் யாருக்கெல்லாம் செயல்பாட்டில் இல்லையோ, படிச்சு நல்லா படிச்சிருப்பாரு ஆனால் அந்த தொழிலுக்கு போக மாட்டார். அப்போ அவருக்கு நீங்க செய்ய வேண்டியது முதல் என்னன்னா, இந்த கிரகண புண்ணிய காலத்துல நெத்திக்கிடக்கூடிய கோபி சந்தனத்தை யார் தானம் பண்றாங்களோ அந்த காலத்துலலாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு நெத்தி கோபி சந்தனம் மட்டும்தான். இன்னைக்கு நீங்க காசி போனீங்கன்னா காசியில் சுவாமிக்கு கோபி சந்தனம் தான் அரசி பூசுவாங்க. ஸோ விபூதி வந்து அபிஷேகத்துக்கு தான். ஆனா கோபி சந்தனம் யார் வந்து கிரகண புண்ணிய காலத்தில் கொடுக்குறாங்களோ அவங்க தலையெழுத்து மாறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். டோலா அதாவது பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து இசைக்கருவிகள் கொடுப்பவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் மண்வாதி வரைக்கும் பரமலோகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு உண்டுமா? 100 மண்வாதி வரைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் சனி யார் யாரெல்லாம் கும்பராசியில அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா வாழ்நாளில் ஏதாவது ஒரு இசைக்கருவி கோயிலுக்கு தானம் செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது தெய்வம் பவனி வரக்கூடிய கோயில் தேவதைகள்லாம் தெய்வங்கள் என்ன பண்ணணும், பவனி வராங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து யாரு செம்மைப்படுத்தி சீர்படுத்தி கொடுக்குறாங்களோ இந்திரலோகத்தில் 10,000 வருடங்கள் சுகமாக வாழ்கிறான். எல்லாருக்கும் தெரியும் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு போகவே முடியல அப்படின்னு யாரும் இருந்தீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது கோயில் எங்கெங்கெல்லாம் சுவாமி புறப்பாடாய் வராரோ, சுவாமி ஏழை பண்ணிட்டு வராங்களோ அந்த காலகட்டத்தில் அந்த இடங்களை சீர் பண்ணி கொடுத்தால் நிறைய மாற்றங்கள் தன் வாழ்நாளில் அடைவார்கள். விசாகம் 3ஆம் பாதம், பூராடம் 3ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். தாமர பாத்திரத்தை தானம் எள் நிரப்பி தானம் செய்தவர்கள் ஒரு வருடம் வீதம் கைலாய வாசம் கிடைக்கும். எள்ளு ஏன் சனி பகவான் சொல்றாங்க தெரியுமா? யாருக்கானே எள்ளு சனி பகவானுக்குண்டான தானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கான தெரியுமா? ஏன் எள்ள வந்து சனி பகவானுக்கு தானியமா சொல்றோம்? ஐயா கடைசியில் பேசுறோம், கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எள்ள ஏன் சனி பகவானுடைய தானியம் சொல்றோம் யாருக்கான தெரியுமா? எள்ளு எப்படி பூமியில உதயமாச்சு, காய்கறிகள் எப்படி பூமி உதயமாச்சு, அந்த காலம் யாருக்கான தெரியுமா? அப்போ எள் வந்து வராக புராணத்துல வராக சுவாமி அவதாரம் புரியும் போது அவருடைய வேர்வை துளியிலிருந்து வந்ததுதான் என்ன பண்ணுது எள். அப்போ அந்த எள்ளை வந்து எப்பெல்லாம் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தாயார் தந்தையாருக்கு எதுவுமே செய்யல, அவங்க சொல்றது என் மனைவி கேட்கல, மனைவி சொல்றது அவங்க கேட்கல, அதனால அவங்கள தனி கொடுத்தன வச்சுட்டேன், அவங்கள தனியா படுத்துட்டேன், முதியோர் உள்ளத்தை சேர்த்திட்டேன், இது எல்லா கஷ்டமும் படுறாங்க வாழ்க்கையில. அப்போ அவங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான், இந்த செம்பு பாத்திரத்துல எள்ளை நிரப்பிக்கோங்க. அந்த எள்ளை வந்து கண்டிப்பா யாருக்கான தானம் கொடுங்க. தகுதி அற்றவர்களுக்கு தானம் கொடுத்தால் பலித்தமாகாது.
தகுந்தவர்களுக்கு பலித்தம் தானம் கொடுக்கணும். வித்யா ததாதி வினயம் வினயா தாதி பாத்திரத்வம் பாத்திரத்வாது தனனோப்னோதி தனாது தர்மம் ததசுகம். அப்ப ததசுகமா இருக்கணும். என்ன செய்யணும்னா அந்த தானத்தை தகுந்தவங்களுக்கு கொடுக்கணும். தகுதி அற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தானம் பலித்தமாகாது. அப்போ அந்த காலம் செம்பு சொம்புல எள்ள நிரப்பி கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? எத்தனை காலம் டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் ஒரு எள்ளுக்கு ஒரு விதம் கைலாயத்தில் வாசம் பண்ணக்கூடிய சூழல் வருமா? அப்ப கைலாய வாசம் எல் தானத்துல நமக்கு கிடைக்குது. ஏன் கைலாய வாசம் கிடைக்குது? இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நான் உங்களுக்கு என்ன பண்றேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஸ்டோரி கொடுக்கல, வேக வேகமா என்ன பண்றேன், உங்களுக்கு கருத்துக்கள் போய் சேரணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. எங்கிட்ட வந்து யார் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரி உண்டு. எங்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேர் படிக்கிறாங்க. அந்த 800 பேருக்கும் தினமும் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அந்த காரணம் என்ன, அந்த காரியம் என்ன, எதுக்காக இதை செய்யறோம், எதுக்காக இதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எப்பவுமே சொல்லி தான் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு சொல்லி தருவோம். நான் ஒழுங்கா கத்துட்டு வந்திருக்கேன், அப்ப நான் ஒழுங்கா தான் சொல்லணும். அப்ப அதுக்குள்ள வாய்ப்பு யார் மூலமா கிடைக்குது? நமக்கு மாணவர்களா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. மாணவர்கள்னா வாத்தியார் இல்லை. நல்ல கருத்தை சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுவோம், மேடை இல்லைன்னு அர்த்தம். அப்ப நல்ல மேடைகள் கிடைக்கும்னா நிறைய கருத்துக்கள் நமக்கு தெரியணும். அப்போ சுகமா பழங்களை எப்போ வந்து குருவை பார்த்தாலையும் பழங்களை தானம் கொடுக்காத குருவை பார்த்து 5 பேரை பார்த்து நமஸ்கரிக்காம போக கூடாதான். வாழ்நாள் 5 பேரை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த நமஸ்காரம் பண்ணாத போனா அவங்களுக்கு குரு சாபம் உண்டு. குரு வந்துட்டே இருப்பார். அவர் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாலும் அவர் தான் குரு, 1000 வார்த்தை சொல்லி கொடுத்தாலும் அவர் தான் குரு. அப்போ அவரை நமஸ்காரம் பண்ணாம விட்டால் அவனுக்கு குரு சாபம் வருமா? அப்போ அவர்கள் என்ன செய்யணும்னா வருட பிறப்பு அன்று கண்டிப்பாக குருவை பார்த்து இத்தனை நாள் உங்களை மறந்துட்டேன், இனி நான் சுகமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கணும், அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்குன்னு சொல்லிட்டு பழங்களை தானம் செய்பவன் கந்தர்வ லோகத்தில் ஒரு கனிக்கு ஒரு விதம் அவன் என்ன பண்ண சுகமா வாழ்றானா. செம்பு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் நிரப்பி கொடுப்பது, செம்பு பாத்திரத்துல புனித நீர்களை யார் வந்து நிரப்பி தானம் பண்றானோ அவன் வாழ்நாள் முழுவதும் எத்தனை கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டம் மறுபடியும் அந்த ஜென்மத்தில் அவனுக்கு கஷ்டப்பட்டிருந்தாலையும் அடுத்த ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணா சுகமா இருக்கானாம். தந்தைக்கோ தாய்க்கோ ஈம காரியம் செய்யாதவர்கள், தந்தைக்கு என்னால் ஈம காரியம் செய்ய முடியல, தாய்க்கு செய்ய முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா கங்கையில் அருண உதய காலத்தில் கங்கையில போயிட்டு என்ன பண்ணணும், நீர் எடுக்கணும். அந்த நீரை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, அங்க யாருக்கான அந்த செம்பு சொம்புல தானம் பண்ணாலையும் ஈம காரியம் இருந்து என்ன செய்யலையோ அந்த செய்த புண்ணியம் வந்து சேருமா. கார்த்திகை மாசத்தில் உடல் உபாதையும் இருப்பவர்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, வருடம் முழுவதும் உடம்புல நோய் இருக்கு, வருடம் முழுவதும் வழி தீரல அப்படின்றவங்க 5 நிமிஷம் முடிச்சேன் சார். கார்த்திகை மாசம் முழுவதும் இதான ஒரு நாள வாழைப்பழ தானமோ இல்ல சத்துமாவு தானமோ என்ன பண்ணும், துலா உங்க எடைக்கு எடை கொடுக்கும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குணமாகும். வைகுண்டம் காலம் 3 யுகங்கள் வரை வைகுண்ட வாசம் கிடைக்குமா. அதாவது கயா ஸ்ராத்தம் பண்ணிடுவாங்க எல்லாம். நிறைய பேர் கயா ஸ்ராத்தம் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப தூரம், இங்க கும்பிட்டா எங்க அம்மா அப்பா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடப்பது. அது போய் அது வந்து ஏன் இவ்வளவு தூரம் பண்ணணும், இங்க பண்ணா பித்ருபூஜை செல்லாதா அப்படின்னா அப்படி சொல்லப்படல. ஒரு முறையான தன் வாழ்நாள்ல ஒரு முறையான அந்த காரியம் செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது செய்ய முடியாதவர்கள் என்ன பண்ணுங்க, கார்த்திகை மாசம் வரும் காலத்துல முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகளை தானம் பண்றனால அந்த நல்ல பலித்தம் அவனுக்கு கிடைக்குமாம். அருணோதய காலத்தில் நீராடுபவன் 60,000 ஆண்டு காலம் பரமபதத்தில் வாசம் செய்கிறான். எல்லாரும் திருவேணி சங்கமம் போயிடுவாங்க. லிசன், எல்லாரும் திருவேணி சங்கமம் போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு பலன் வராதான். ஏன்னா ஒரு காரியம் செய்யாம திருவேணி சங்கமத்துக்கு போக கூடாது. முதல்ல கங்கையில ஸ்நானம் பண்ணணும், அப்புறம் தான் என்ன பண்ணணும், திருவேணி கிட்ட போகணும். எல்லாரும் திருவேணி சங்கமத்துக்கு நேரா போயிடுவாங்க. அங்க பிரம்மதேவர் 10 முறை அஸ்வமேத யாகம் பண்றாங்க. அந்த 10 முறை அஸ்வமேத யாகம் பண்ணும்போது சார் பேசுறவங்க தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க, இல்ல வந்து இங்க பேசுங்க.
நிறைய கருத்துக்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கா கொடுக்குறேன்? பேசுங்க, வேணான்ல. வெளியே போயிட்டு பேசு, நிதானமா வாங்க, இருக்கிறவங்களான்னு கேட்கட்டும். அப்போ திருவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும் தெரியுங்களா? கங்கையில போய் குளிக்கணும். எப்படி குளிக்கிறது? கங்கையில நேரா திருவேணி சங்கமம் போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. முதல்ல கங்கா ஸ்நானம் பண்ணணும். கங்கைக்கு தான் பவித்திரமாக்கக்கூடிய தன்மை உண்டு. ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. ஆத்து தண்ணியில் என்னவும் பித்தம் போகும், அருவி தண்ணியில் வாதம் போகும். அப்போ ஒவ்வொரு நதிக்கும் என்ன பண்ணும், ஒவ்வொரு தன்மை இருக்கு. அப்போ காசியில நம்ம திருவேணி சங்கமம் போனீங்கன்னா முதல்ல தச அஸ்வமேத யாகம் பண்ண இடம் தெரியணும். பிரம்மதேவர் 10வது அஸ்வமேத யாகம் தான் காசியில பண்ணியிருக்காரு. திருவேணி சங்கமத்துல ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண இடம் இருக்கு. நீங்களா ஜோசியர்கள், நீங்க தவறா ஒரு விஷயம் போய் செஞ்சிடக்கூடாது, தவறா இன்னொருத்தர் சொல்லி அனுப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன், டீட்டெயில்டா சொல்றேன். நீங்க எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க எனக்கு தெரியும். அந்த மிஸ்டேக்கை குறைக்கிறதுக்கு வழி என்ன? அப்போ திருவேணி சங்கமம் போகணும்னா நீங்க முதல்ல மிருத்துஞ்ச ஈஸ்வரன் ஒரு ஈஸ்வரர் இருக்கார். அந்த ஈஸ்வருக்கு நேரா கங்கா இருப்பா. கங்கா சிவகங்காயா மாறதுக்கு காரணம் வேணும், விஷ்ணு கங்காவாய மாறதுக்கு காரணம் வேணும். அப்ப அந்த சிவகங்கா எங்க இருக்குன்னா திருவேணி சங்கமத்தில் இருக்கு. அங்க போய் என்ன பண்ணும், முதல்ல ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் அடுத்து நீங்க திருவேணி சங்கமத்துக்கு போகணும். அங்க போய் வேணி பூஜை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிந்து வேணி மாதவரை பார்க்கலாம். அப்புறம் பாரத்வாஜ் ரிஷி ஆசிரமம் இருக்கு, சக்தி பீடம் இருக்கு. இதெல்லாம் அப்புறம் முதல்ல அந்த ஊருக்கு போனோன்னே செய்ய வேண்டியது, ஒழுங்கா செஞ்சீங்கனால் 60,000 ஆண்டுகள் பரமபதத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு உண்டா. அது அருண உதயத்தில் கங்கைக்கு போனால் அது அருண உதய சமயத்தை விட்டுறக்கூடாது. சூரியன் உதயமாகும் சமயத்துக்கு முன்னாடியே ஸ்நானம் ஆயிருக்கணும். எப்பவுமே குளிக்கும் போது, புனித நதியில் குளிக்கும் போது நீங்க குளிச்சுட்டு போனீங்கன்னா பரம விசேஷம். கடல்ல போய் குளிக்கும் போது முன்னாடியே குளிக்காம கடல்ல நேரா போய் குளிக்க கூடாது. நதி எப்படி வருதோ அதுக்கு ஆப்போசிட் நின்று குளிக்கணும். கடல்ல குளிக்கும் போது வடக்கு பார்த்து குளிக்கணும். நதி அருவியில குளிக்கும் போது ஆப்போசிட்டா, நதி அருவி எப்படி வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா குளிக்கணும். குளத்துல குளிக்கும் போது சூரியன் எப்படி நகர்ந்து போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி குளிக்கணுமா. அப்போ ஸ்நான நியமனம் தெரியாம நீங்க போய் ஸ்நானம் பண்றதுல புண்ணியம் வரணுமா? அப்ப என்ன பண்ணும், எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரியணுமா. இந்த கயாஸ் இந்த விஷயங்கள் யார் செய்யணும்னா, திருவோணத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, திருவோணத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் மாத பிறப்புல கடைசி 3 நாள் பிறந்திருக்காங்க, ஒவ்வொரு மாச பிறப்புல கடைசி 3 நாள் யார் பிறந்திருந்தாலும் சரி, தட்சிணாயன புண்ணிய காலத்துல கடைசி 15 நாள் யார் பிறந்தாலும் சரி, வருடத்தில் வாழ்நாள்ல ஒரு முறையான திருவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணணும். அப்படி செய்யறனால அவனுடைய ஜென்ம தோஷம் விலகும். சாலக்கிராமேஷு விப்ராணாம் தடாகம் தசகூபயோகோ யக்ஞ கோடி சகசிரம் ச. சாலக்கிராம ஆராதனையை ஆச்சாரத்தோடு பூஜை செய்பவன், அதை புனிதமாக நினைத்து பருகுவன், வைகுண்டத்தில் 1000 பிரம்மா இருக்கும் காலம் வரை அவன் வாசம் செய்கிறானாம். சாலக்கிராம ஆராதனை யார் பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் சாலக்கிராம ஆராதனை பண்றீங்களோ அவங்களுக்கு வைகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரோட ஆயுஷு 100 பிரம்மா இருக்கிற காலம் வரைக்கும் அவர் சுகமா வாழ்வாராம். இப்படின்னு மனு, சூரிய பகவானுக்கு 3 புத்திரன் இருக்காங்க. சூரிய பகவான் சனி பகவான் ஜாதகத்துல சூரியன் சனிக்கு மட்டும் பாக்குறீங்க, ஆமாவா இல்லையாமா? ஏன் மனுவுக்கு பார்க்கல, ஏன் யமனுக்கு பார்க்கல? அப்ப 3 பசங்க இருக்காங்களா இல்லையா? அப்போ மனு தர்மம் படி யார் சொல்லணும், அவங்களுக்கு சூரிய பகவான் சனி பகவான் என்ன பண்றான்னா துன்பங்களை கொடுக்கணுமா. அப்போ மனு தர்மம் என்பது படிக்கணும் எல்லாரும். அந்த மனு சொன்ன விஷயம் இருக்காம், எப்பவுமே யார் சொல்லியிருக்கார், எங்க சொல்லப்பட்டிருக்கு, யார் அதை கடைபிடிச்சிருக்காங்க, யார் பலன் அடைஞ்சிருக்காங்க, இந்த 4 விஷயம் தெரியணும். ஜோசியம் பார்க்கறது பெருசல்ல. வரவங்களுக்கு 2 நாள் 1 மாசம் ஒரு கிளாஸ் கோர்ஸ் போயிடுறாங்க. அந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஜோசியராயிடுறீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க புதிதாக தான் படிக்கணும். இன்னைக்கு தான் ஜோசியம் படிக்க வந்து நினைச்சு படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன அப்டேட் ஆகும்.
அப்போ மனு தர்மத்தில் ஒன்று சொல்லப்படுது. சூரிய பகவானுடைய மகன் மனு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லா தானமும் செய்வதை காட்டிலும் வேதத்தை தானம் செய்வதன் நிரந்தரமாக பிரம்மலோகத்தை அடைகிறான். பிரம்மலோகத்தில் வாசம் புரியக்கூடிய வாசம் வருது. சௌண்டில்ய மகரிஷி பார்த்தீங்கன்னா எந்த தானமும் யாசகம் கேட்பவருக்கு கொடுக்கூடாது. ஒருத்தர் யாரானே கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தானம் பண்ணக்கூடாது. 3 தானத்தை தவிர, ஒன்று கன்னிகா தானம், 2வது பார்த்தீங்கன்னா அன்னம், 3வது பார்த்தீங்கன்னா தண்ணி. இது 3ம் கேட்டவங்களுக்கு கொடுத்துடலாம். மீது எந்த தானம் யார் கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க சொல்லுது. சரிங்களா? ஒரே ஒரு புண்ணிய காலத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த பாதகாதிபதி சொன்னது யாரு? மகா பாதகாதிபதி சொன்னது யாரு? அதி பாதகாதிபதி சொன்னது யாரு? உபபாதகாதிபதி சொன்னது யாரு அப்படின்னு யாருக்கான்னு தெரியுமா? ஒரு ஜாதகத்துல 7ஆம் லக்னத்துக்கு 7ல இருந்தா பாதகஸ்தானம், ஒரு லக்னத்துக்குன்னு வச்சுக்கலாம். இன்னொரு லக்னத்துக்கு 9ல இருந்தா பாதகஸ்தானம், இன்னொரு லக்னத்துக்கு 11ல இருந்தா பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்தை சொன்னவர் யார் யாருக்கான்னு தெரியுமா? ஸோ இந்த அதிபாதகம், உபபாதகம், சமபாதகம், மகாபாதகம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஜாதகத்தில் எத்தனை பாதம் பார்த்துக்கிறோம்? 2 பாதம் தான் பார்த்துக்கிறோம். ஒன்று எத்தனை பாதகம் பார்க்குறோம்? ஒரே பாதகம் தான் பார்க்குறோம் ஜோசியத்தில். அப்போ மீதி இருக்கக்கூடிய பாதகம் எப்போ கண்டுபிடிக்கிறதுங்க? தெரியணுமா வேணவா? கரெக்டு தானேங்க? இன்னைக்கு சொல்ல வந்துட்டீங்களா? நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த பாதகஸ்தானத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். உதாரணம் ஒரே ஒன்று விஷயம் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கடைசியில் சொல்லலான்னு வெயிட் பண்ணேன். கொஞ்சம் காலம் இந்த லைட் இல்லாதனால கொஞ்சம் வேகம் குறைஞ்சி போச்சு. அதாவது லக்ன சுத்தி அப்படின்னா என்னங்க? நிஷேகம் செய்யக்கூடிய காலத்தை யார் சாந்தி முகூர்த்தம் குறிக்கிறாங்களோ லக்ன சுத்தி பார்க்கணும். இந்த லக்ன சுத்தி பார்க்காம யார் நிஷேகம் பண்ணா உங்களுக்கு என்ன தோஷம் வரும்னா, கேதுக்குண்டான தானம் பண்ணும் போது அந்த தோஷம் விளைகிடும். எல்லாரும் எழுதிக்கோங்க. இது எந்த புஸ்தகத்திலையும் இதுவரை வெளிவராத ரகசியங்களில் ஒன்று, இதுவரை யாரும் சொல்லிடாத ரகசியங்கள் ஒன்று. யூடியூப் தர்றது அது மட்டும் தான் இருக்கு. ஆனா ரகசியமே சொல்லல. இன்னொருத்தர் சொல்றத அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரிஜினல் பீஸுக்கும் டம்மி பீஸுக்கும் காப்பி பீஸுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? இப்ப பஞ்சாயத்து இது இல்லை தானே? லக்ன சுத்திக்கு தானம் சொல்லப்படலை. அப்போ லக்ன சுத்திக்கு தானம் இருக்கு. லக்னத்துல நிஷேகம், அதாவது லக்ன சுத்தி பார்க்கும் போது சாந்தி முகூர்த்தம் வைக்கும் போது கேது தானம். லக்னம் சுத்தமா இல்லை அப்படின்னா வச்சுதான் ஆகணும்னா கேது தானம் பண்ணலாமா. அடுத்தது கிரகப்பிரவேசம் செய்யும் போது 2ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். விவசாயம் ஆரம்பிக்கும் போது 3ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். வித்யா ஆரம்பத்தில் 4ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். பிரயாணம் போகும்போது 5ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். ஆடை புத்தாடை அணியும் போது 6ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். திருமண காலத்தில் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். உபநயனம் பண்ணும் போது 8ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். சௌலபியம் பண்ணும் போது 9ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். அன்னப்பிராச்சனம் பண்ணும் போது 10ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, பித்ரு பூஜை பண்ணும் போது யார் யாரெல்லாம் தன் தாயார் தகப்பனாருக்கோ முன்னோர்களுக்கோ பித்ரு பூஜை பண்ணும் போது 11ஆம் இடம் சுத்தம் இல்லாத செய்தால் அந்த பித்ரு பூஜை செல்லாது. ரிஷப லக்னத்தில் ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது. மேஷ லக்னத்தில் விவாகம் செய்யக்கூடாது. ரிஷப லக்னத்தில் ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது. மிதுன லக்னத்தில் யாத்திரை போகக்கூடாது. கடக லக்னத்தில் தோப்பு வைக்கக்கூடாது. கன்னி லக்னத்தில் நிஷேகம் பண்ணக்கூடாது. கும்ப லக்னத்தை முகசவரம் செய்யக்கூடாது. அப்போ ரிஷப லக்னத்தில் 11ஆம் வீட்டில் கிரகம் இருக்கும் போது ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது. அது செல்லாத போயிடுமா. அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கும் போது 12ஆம் இடம் சுத்தமா இருக்கணுமா. அப்படி 12ஆம் இடம் சுத்தமா இல்லாம பேர் வைக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்ஷன் என்ன? சுப கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. மரண யோகன என்ன, அமிர்த யோகன என்ன, சித்த யோகன என்ன சொல்லுங்க சுபாஷ். மரண யோகனா என்ன, அமிர்த யோகம்னா என்ன, சித்த யோகம்னா என்ன அப்படின்னா, மரண யோகம் என்பது 3.25 நாளிகை வரைக்கும் தான் தோஷம். அந்த மரண யோக காலத்தில் என்னென்ன தோஷம்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் இது வரைக்கும் யாரும் பப்ளிஷ் பண்ணல. வழி இருக்க வருந்துவதேன்னு அற்புத பரிகாரம் 1008 இந்த மரண யோக காலத்தில் என்னென்னலாம் மரண யோகத்தில் இருக்கு தோஷமா கொடுக்கக்கூடியதுன்ற விஷயத்த பப்ளிஷ் பண்ண போறேன். அதுல இருக்கு. சித்த யோகம் என்பது 600 தோஷத்தை குறைக்கும். அந்த 600 தோஷம் என்னன்றதும் பப்ளிஷ் பண்ண போறேன். அதுவும் வரப்போகுது. அமிர்த யோகத்துல 1000 முகூர்த்தத்துக்கு சமமானது என்னென்ன இருக்குன்னு அதுவும் வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு லக்ன சுத்திக்கும் ஒவ்வொரு தானம் இருக்கு.
அந்த தானம் செய்யும் போது உங்க வாழ்க்கையில நிறைய வளங்கள் கிடைக்கும் அப்படின்றது உண்மை. இப்போ லக்ன சுத்திக்கு கேது தானம், 10ஆம் இடம் சுத்தி, 10ஆம் இடம்னா அன்னப்பிராசனம் செய்யக்கூடிய காலத்துல சூரியனுக்கு உண்டான தானம் பண்ணணும். 12ஆம் இடம் சுத்தத்துக்கு புதனுக்கு உண்டான தானம் பண்ணணும். 4ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதுனா குருக்கு உண்டான தானம் பண்ணணும். 7ஆம் இடம் சுத்தம். நிறைய பேர் திருமண முகூர்த்தத்துல பெரிய பிரச்சனை வர்றது என்னன்னா, ஜோசியர் பண்ணக்கூடிய தவறு, வைதிகர்கள் பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, 7ஆம் இடத்தை மட்டும் கணக்கிட்டு அதுக்குண்டான தானம் கொடுக்காம திருமணம் பண்றாங்க. அதனால நிறைய மாற்றங்களும் நிறைய டிஸ்டர்பன்ஸும் நிறைய இடையூறுகள் வருது. அந்த இடையூறு விடுபடணும்னா புராண கால பரிகாரங்களை நீங்க என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நிறைய வளங்களும் செல்வாக்குகளும் சொல்வாக்குகளும் உயரும். அரங்கம் வாழ்க, அரங்கமா நகரம் வாழ்க, வேதம் வாழ்க, வேதியர்கள் வாழ்க. இந்த கருத்தரங்கத்துக்கு அழைத்த நாகலிங்க ஐயா அவர்களுக்கும் மற்றும் முருகேச